ஹாய். நான் என்னோட பேர் வந்து அருண். ஆஹ் நான் வந்து இந்த சேனல்ல வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான, அதாவது பட் எனக்கு வந்து பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ், ஆண்டர்பனர், அதனால எனக்கு வந்து கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்குண்டான அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனல், அதுக்குண்டான தகவல்கள் எல்லாம் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அதை வந்து நான் என்னோட லைஃப்ல ப்ராக்டிஸும் பண்ண போறேன். நான் என்னென்ன கத்துக்கிறேனோ அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு தான் நான் இந்த சேனல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த சேனல்ல வரதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் இதுல வந்து ஷேர் பண்றேன். இது வந்து கரெக்டா என்னோட லேர்னிங் ப்ராசஸ்ல தான் நான் வந்து இப்ப இருக்கிறேன். அதனால நான் இந்த சேனல்ல சொல்றதெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா இருக்குன்ட்டு சொல்ல முடியாது. நான் இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை இந்த யூடியூப் சேனல் வழியா நான் வந்து ஷேர் பண்றேன். அதுதான் இந்த சேனல் நோக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். டுடே நம்ம பார்க்க போறது வந்து ETF வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னா, இப்போ வந்து கரெக்டா ஃபண்டுனா அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும், ஃபண்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை குறிக்கும். இப்ப ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கரெக்டா ஒரு பர்டிகுலர் ஷேர் வாங்கும் போது அவங்களால அந்த ஷேர் வந்து பார்த்து வாங்க முடியுமானா அது வந்து டவுட் தான். ஏன்னா ஒரு ஷேர் வாங்கும் போது அதோட கரெக்டா ஃபண்டமெண்டல், அதோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த கம்பெனியோட செக்டார் என்ன, அந்த கம்பெனியோட பர்டிகுலர் ரேஷியோ, அந்த ரேஷியோ எல்லாம் பார்த்து ஒருத்தரால வாங்கணும். அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு டைம் போட்டு படிச்சு பார்த்து ஒருத்தருக்கு வந்து ஸ்டாக் வந்து வாங்கணும். அந்த ப்ராசஸை வந்து ஆர்டினரி பீப்புளால, அதிக பேரால அது வந்து பண்ண முடியாது. அதுக்கு மாற்றாதான் ஃபண்டுன்னு கொண்டு வந்தாங்க. இப்ப ஃபண்டுன்றது ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவங்க கிட்ட நம்ம மாசமோ இல்ல லம்சமோ, மாசம்னா எஸ்ஐபி சொல்லுவாங்க, இல்லைன்னா லம்சமோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவர்கிட்ட கொடுத்தா அவரு அந்த மணியை வச்சு ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணுவாரு. அந்த ஃபண்டுல வந்து டைஃபிகேஷன் இருக்கும். அந்த ஃபண்டுல வந்து அதிக கரெக்டா செக்டார் இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அதுக்கேற்ற மாதிரி அவர் வாங்கி போடுவாரு. அதான் ஃபண்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்றது, இப்ப வந்து நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்கன்னா அதை நீங்க வந்து சேல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்குறீங்க, 1 இயர் 2 இயர் நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பண தேவை ஏற்படுது. அப்ப அதை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணி வித்துறீங்க. அப்ப அதை நீங்க சேல்ஸ் பண்ணா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரதுக்கு 2 days or 3 days ஆகும். இதுவே நீங்க ETF ஆல்சோ கரெக்டா ஃபண்ட் மாரி தான் சேல் பண்ணும். நீங்க ஒரு ETF எடுத்தா அந்த ETF குள்ள ஒரு 5ல இருந்து 10 ஸ்டாக் வரைக்கும், இதுவே நீங்க Nifty 50 ETF எல்லாம் எடுத்தா கிட்டத்தட்ட 50 ஸ்டாக் வரைக்கும் கூட அதுல இருக்கும். அது எல்லாமே கரெக்டா டைஃபிகேஷன். ஆனா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ண முடியாது. அதை நீங்க ஒரு வாட்டி வாங்கினா, நீங்க ஆர்டர் போட்டு வாங்கினா 2 days 3 daysக்கு அப்புறம் தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து அது வந்து NAVI வந்து சேரும். ஆனா ETF-ன்றது நீங்க எப்படி ஸ்டாக் வாங்குறீங்க அதே மாதிரி இதை வாங்கி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். ETF நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அது டெய்லியும் உங்களோட NAV கால்குலேஷன் பண்ணும்போது அது பிடிப்பான். ஆனா ETF-ல இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுவுமே இல்லை. நீங்க வாங்கி வச்சுட்டு 2 நாளோ 3 நாள் கழிச்சு கூட நீங்க இதை வந்து லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான புரோக்கரிங் சார்ஜ் மட்டும் தான் பிடிப்பானே தவிர வேற எதுவும் பிடிக்க மாட்டான். செகண்ட், இந்த ETF வந்து ஏன் இதை வந்து மேக் பண்ணிருக்காங்கன்னா, கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்டும் அதே மாதிரி ஸ்டாக்ல இருக்கிற பெனிஃபிட்டும், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் ETF. இதுல வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் உண்டான பெனிஃபிட்டும் இருக்கும், ஸ்டாக் உண்டான பெனிஃபிட்டும் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ட்ரேடும் வந்து பண்ணிக்கலாம். இது வெறும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நீங்க இதை வாங்கி வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கரெக்டா ஸ்மால் அமௌண்ட்ல உங்களுக்கு வந்து கரெக்டா டைஃபிகேஷனும் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரே ETF-ல ஒரு 5-6 ஸ்டாக்கோட பெனிஃபிட் அதுக்குள்ள இருக்கும். அதுதான் ETF. இப்ப ETF-ஓட பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். ETF பெனிஃபிட் முதல்ல வந்து கரெக்டா ஈஸி ஆக்சஸபிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்ப நீங்க காலையில ஒரு ETF வந்து வாங்குறீங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்குறீங்க. இதுவே ஒரு சாயங்காலம் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண முன்னாடி ஒரு 3-3:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்த உடனே, ஒரு 2% ஒரு 3% லாபம் வந்தபோது உடனே அந்த ETF வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். அந்த கரெக்டா புரோக்கர் சார்ஜ் போக மீதி இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வந்து இதுல வந்து கரெக்டா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல கரெக்டா
வந்துடும். அதனால இது வந்து ஈஸி ஆக்சஸபிள். நீங்க எப்ப வேணா வாங்கலாம், நீங்க எப்ப வேணா சேல்ஸ் வந்து கரெக்டா பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து இப்ப நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கா வாங்கணும்னா, நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஐடிசி ஸ்டாக் வாங்கணும்னா ஒரு 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் சம் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க கரெக்டா ரிலையன்ஸ் ஸ்டாக் வாங்கணும், இல்லைன்னா டாடா ஸ்டாக் வாங்கணும். இது நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி ட்ரேட் பண்ணனா அந்த ஸ்டாக்கோட ரேட்டே உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாது இருக்கும். இதுவே நீங்க ஒரு ETF வாங்கும்போது ட்ரேட் பண்ணும்போது ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்லாம் ETF இருக்கு. நீங்க அதை வாங்கி கூட ட்ரேட் பண்ணலாம். பட் அஃபோர்டபிள் காஸ்ட்ல. உதாரணத்துக்கு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க எதுனா பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நிஃப்டி 50ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ETF இருக்கு, நிஃப்டி 50 ETF இருக்கு, ஆல்பா ETF இருக்கு. அது ரொம்பலாம் ஒரு 50 ரூபாய் கீழே தான் இருக்கும். மிஞ்சி போனா 50 ரூபாய்க்கு மேல 60 ரூபாய் கீழே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட்லயே நீங்க வந்து அந்த ETF வாங்கி நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதனால தான் காஸ்ட் வெரி லோ அண்ட் காஸ்ட் வெரி பட் எஃபெக்ட்லி. இதுதான் செகண்ட் பெனிஃபிட். மூணாவது வந்து இன்ஸ்டன்ட் டெப்ரிகேஷன். அதாவது நீங்க பணத்தை வந்து உடனே இதுல மாத்திடலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ETF வித்த உடனே உங்களுக்கு பணம் வந்து உடனே உங்களோட அக்கௌண்ட்ல வந்துடும். அந்த பர்டிகுலர் broker சார்ஜ் போக உடனே கரெக்டா டிமேட் அக்கௌண்ட்ல வந்துடும். இதுவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட நீங்க ஒரு ஃபண்டை முழுசா விற்கும் போதோ, இல்லைன்னா ஒரு ஃபண்டோட பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ரீடிங் பண்ணும் போதோ நீங்க வந்து 2 or 3 days வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுலயே உங்களுக்கு அதுக்கு இடையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்தா அது இன்னும் 4 days 5 days ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஆனா ETF அந்த மாதிரி இல்லை. நீங்க காலையில வாங்கி சாயங்காலம் வித்தா கூட நீங்க எப்ப விற்கிறீங்களோ அப்பயே அந்த பர்டிகுலர் டீம் அக்கௌண்ட்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துரும். இதுதான் இன்ஸ்டன்ட் டெப்ரிகேஷன் வாங்க. மூணாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டட். இப்ப நீங்க ETF வாங்கும்போது அந்த ETFல என்னென்ன ஸ்டாக் எல்லாம் இருக்குன்ட்டு நீங்க அதுல வந்து பார்க்க முடியும். இந்த ETFல இந்த